ஹே காய்ஸ், நமக்கு இப்போ ஒரு பெரிய பொட்டி வந்திருக்கு. இந்த பொட்டியில் என்ன இருக்குது அப்படின்றது பெருசாக எனக்கும் தெரியாதுங்க. பொட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளாக அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இது அனுப்புனது யார் அப்படின்னு தெரியும். ZunPlus அப்படின்ற வெப்சைட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சில ப்ராடக்டை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சொல்லியிருந்தா அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பொட்டியை தனியாக வெட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே வீட்டிலேருந்தே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அன்பாக்சிங் வந்து அது ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னேன். அவங்க எங்கே கேட்குறாங்க, நீ எங்கடா ஓப்பன் பண்ற, நாங்களாவது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஒரு சின்னதா ஒரு 400 வாட்ஸ்க்கான பிளெண்டர் கிரைண்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக்சி இல்லை. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் ஓகே, இது தூரம் போகும். அது வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்கீங்க, நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது ஒரு சீலிங் ஃபேனுங்க, BLDC சீலிங் ஃபேன். ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கான பிளேடுமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் உள்ள கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ். அடுத்து நமக்கு ஒரு சீலிங் ஃபேன் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உள்ள ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கான 2 கப் இருக்குது. ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரிமோட் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது போக ஃபேன் இருக்குது. ஃபேனுக்கு கூட ஆக்சசரிஸ், மற்ற ஆக்சசரிஸ், அதாவது அதை மாற்றுறதுக்கான 2 ஸ்க்ரூ, அதை மாற்றுறதுக்கான அந்த கம்பி, அது போக நமக்கு வந்து அந்த வாரண்டி கார்டும் இருக்குது. ஸோ இதுதான் பெட்டியில் இருக்குது. இந்த பெட்டியை தள்ளி வைப்போம், ஃபேனை பார்ப்போம். ஒயிட் கலர் ஃபேனுங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு BLDC ஃபேன். அதனால வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாக தான் எடுக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து சோலார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கரண்ட் கம்மியாக எடுக்குங்க. உங்களுக்கு சோலாருக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வாங்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ரிமோட்டை யூஸ் பண்ணியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரிமோட்டில் நமக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. அது போக இந்த ஃபேனில் இருக்கிற எல்இடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பட்டன், அது போக ஸ்டார்ட், அது போக ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், அதே மாதிரி டேரெக்டாக ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் 2 மணி நேரம் ஓடினா போதும்பா, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடு, 1 மணி நேரம் ஓடினா போதும்பா அப்படின்ற மாதிரிலாம் டைமர் செட் பண்ணுறதுக்கான டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான மாதிரி டைமிங்கை செட் பண்ணிட்டா தானாக அதுவே கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். நல்லா இருக்குது. அது போக அதுக்கான லீவ்ஸுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ பாப்பாவும் ஃபேன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஃபேன் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த ரிவ்யூ இவ்வளோ லேட் ஆனது காரணமும் இந்த ஃபேன் தாங்க. வந்து 2 மாதம் ஆன ப்ராடக்ட். ஃபேனை மாட்டி காமிச்சு ரிவ்யூ பண்ணும். ஸோ அதுக்கான இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ இவ்வளோ நாள் லேட் ஆச்சு. ஒரு வழியாக கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்மளே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அதனோட லீஃப்லாம் எடுத்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணி அதிலே இருந்த ஸ்க்ரூவை எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணி ஒரு வழியாக அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேனை அப்படியே தூக்கிட்டு பழைய ஃபேன் ஒன்று இருந்தது, அதை கலத்திட்டு அந்த இடத்துல நம்மளோட இந்த ஃபேனை மாட்டினேன். ஏன்னா இது வந்து BLDC ஃபேன், கொஞ்சம் கம்மியாக பவர் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிமோட் இருக்குது அப்படின்றனால நம்ம ரிமோட்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நினச்சிட்டு நான் நம்ம பழைய ஃபேனை கலத்திட்டு இந்த ஃபேனை மாட்டிட்டேங்க. ஸோ மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ண உடனே ரன் ஆக மாட்டேங்குது. லைட்டாக 1 செகண்ட் டைம் எடுத்துட்டு அந்த லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேன் ஆன் ஆகுது. சரி, ஃபேன் எல்லா ஃபேனு மாதிரி நல்லா தான் சுற்றுது. நமக்கு ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. கம்மி பவரில் அந்த அளவு ஸ்பீடாக சுற்றுறதே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து ரிமோட் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பவர் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா எப்பவும் மாதிரி தான் நமக்கு ஆன் ஆகுது. அதே மாதிரி அடுத்தடுத்த பட்டன், 2வது LED பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED பட்டனை அமுக்கணுன்னே லைட் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ இது போக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன். ஒரு டைம் ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கணும்னு வைங்க, ஒரு டைம் அந்த லைட் பிளிங்க் ஆகுது. 2 டைம் அமுக்கணும் அப்படின்னா 2 டைம் பிளிங்க் ஆகுது. ஸோ எத்தனை ஸ்பீடில் வைக்கும் அப்படின்றத அந்த லைட் பிளிங்க் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். டைரெக்டாக ஹை ஸ்பீடில் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் ஒரு சில பட்டன்ஸ் இருக்கா, இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது போக இன்னொரு பட்டன் இருக்குது, ஸ்மார்ட் மோட் அப்படின்ற நேம்ல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தூங்குற வரைக்கும் ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கம்மி பண்ணி காலையில் நீங்கள் எந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நிறைய ஸ்மார்ட் கண்ட்ரோலோடு இருக்கிற ஒரு ரிமோட்டோட இந்த ஃபேன் வருது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு இவங்களோட வெப்சைட்டை 2399 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வருது. நேமே தெரியாத ஒரு கம்பெனியா இருந்துட்டு சேம் இதே பிரைஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ரிமோட் கூட கொடுக்கறது இல்லைங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேன் கண்டிப்பா ஒர்த் டு பை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான கூப்பன் கோட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு 10% கம்மி பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஓவராலா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வந்து ஆஹா ஓஹோ டீல் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலுமே ஓகே, ஒரு நல்ல டீல், ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் ஒரு டைம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட்ஸா இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.